Hi friends, இந்த வீடியோவில் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பட்டி எப்படி கட் பண்ணுறதுங்கிறது சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து பேக் பார்ட் எப்படி கட் பண்ணணுங்கிறது அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள அளவுகள் அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அது எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிங்க. இப்போ வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டு கண்டுபிடிக்கணும். ஹைட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஷோல்டர்லேருந்து மிட் பாயிண்ட்டு, அதுலேருந்து டாட்டோட ஹைட்டு, இது மூணுத்தையுமே அளந்து எடுத்துக்கோங்க. 12.25 இன்ச்சு இருக்குது, 12.5 இன்ச்சு தையலுக்காகவும் எக்ஸ்ட்ரா இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி எடுத்துக்கோங்க. 12.25 இருந்தால் 12.5 எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச்சு தையலுக்காக எடுத்துக்கோங்க. அடுத்தது நெக்கோட அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பே இருக்கணும், உங்களுக்கு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அளந்துக்கோங்க. நெக்கோட ஹைட்டு எவ்வளோன்னு அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்காகவும் எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுகள் எடுத்துக்கிட்டாலும் தையலுக்கான அளவுகளையும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இப்போ வந்து பட்டி பீஸு, நெக்லேருந்து பட்டி பீஸ் அளவு எடுத்துக்கோங்க. 4 இன்ச்சுனா 4.25, அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் எப்படி அளவுகள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோமோ அதை மாதிரி எடுத்துக்கோங்க. ஆம்ஹோல்லேருந்து பட்டி பீஸ்க்கு எவ்வளோ பேக் சைடில் அதையும் அளந்து அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்லேருந்து பட்டி, அப்புறம் ஆம்ஹோல்லேருந்து பட்டி அளவு, இது அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட்டு கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னா அளவு ப்ளவுஸ்லேயே பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸ்லேயே வச்சு 9.25 இருந்தது, 9.25 அளவு அளந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மிட் பாயிண்ட்டு வித்து எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 3.25 இருக்குது, 4 இன்ச்சு. கொக்கி பட்டிலேருந்து நீங்கள் எந்த அளவு ப்ளவுஸு எடுத்துக்கிட்டாலுமே கொக்கி பட்டிலேயே அதோட அளவு எடுத்துக்கங்க. இப்போ மிட் பாயிண்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. அதோட வித்தும் எவ்வளோன்னு செக் பண்ணிக்கோங்க. 3/4 இன்ச்சு இருக்குது, அதையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆம்ஹோலோட பாயிண்ட்டு, மிட் பாயிண்ட்டு அண்டு நெக்கு எடுத்தோம் இல்லையா, அந்த 3 பாயிண்ட்டுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. 3/4 இன்ச்சு பாயிண்ட் டாட்டோட அகலம் எடுத்துக்கிட்டேன், அதையும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்ஹோலில் வந்து பேக் பார்ட்டுக்கு வந்து 1.5 இன்ச்சு எடுத்தோன்னா இது 1.25 இன்ச்சு. கொஞ்சம் குழியாக வெட்டிக்கோங்க, ஒரு 1/4 இன்ச்சு. ஷேப் வந்து கரெக்டாக வரும். எக்ஸஸ் துணியெல்லாம் அந்த சுருக்கம் வராது ஆம்ஹோலில், அதுக்காக தான் அந்த 1/4 இன்ச்சு குழிவாக வெட்டிக்கிறது. அப்புறம் நெக்கை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு கவ் கொடுத்தா போதும். மேலேருந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து கீழே மட்டும் கவ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடு. இப்போ வந்து பேக் சைடில் ஒரு டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அதனால எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கேன் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும். இப்போ வந்து இதில் அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட்டு. அடுத்தது பட்டி பீஸ் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்குறேன். இப்போ வந்து பேக் பார்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டோட அளவுகளையும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ப்ளஸ் 1/4 இன்ச்சு தையலுக்காக கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எவ்வளோ பட்டி பீஸ்க்கு வேணுமோ அதை அளந்து எடுத்துக்கணும். எப்படின்னா நெக்கு அந்த டாட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதோட அளவுகளை நான் எடுக்கிற மாதிரி அளவுகள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்காக 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து மிட் பாயிண்ட்டு கண்டுபிடிக்கிறப்ப லென்த் வந்து 4 இன்ச்சுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே அளவுகளை எடுத்துக்கிட்டு கீழே இறக்கத்தில் 1 இன்ச்சு கீழே குழிவாக போட் ஷேப்பில் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அந்த டாட்டை பிடிச்ச பிறகு அந்த பட்டி பீஸை ப்ளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்.